ராதிகா சொன்னாங்க, அது மரத்துல ஏறும், அது டிரான்ஸ்பார்மர்ல ஏறும். அது அணில் தயார் செய்த படை, இது அண்ணன் தயார் செய்த படை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் தற்கூரிகள் என்ற சொல்லுகிற கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் தற்கூரிகள், நாங்கள் தமிழ் தேசிய போராளிகள் என்று நிரூபிக்கிற கூட்டம் இந்த திருச்சி அரங்கை நிறைந்திருக்கிற கூட்டம். எல்லாரும் சொன்னாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் நடத்துற போராட்டம் வெல்லும் அப்படின்னு. ஆனா உண்மையான இளைஞர் படை கொள்கை பிடிப்பு கொண்ட, கோட்பாடு கொண்ட, இலக்கு கொண்ட, லட்சியம் கொண்ட, எதுக்காக இந்த அரசியல் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இங்க கூடியிருக்கிற 1000 பேர்ட்டையும் 1000 வலையொலியை வைத்து மைக்க வைத்து கேள்வி கேட்டா எல்லாரும் சொல்வான், தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக நாங்கள் களத்தில் சொல்வான். நாம் மகிழ்ச்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன, சீமான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டின் கடனை அடைப்பார், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிற படை. அங்க கொண்டு போய் மைக்க நீட்டினா உங்க கொள்கை தலைவர்ல 5 பேர்ல யாரு ப்ரோ பிடிக்கும் கேட்டா, ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ரோ மைக் கேமரா ஆன்ல இருக்கா, வேணாம் ப்ரோ, கட் பண்ணுங்க ப்ரோன்றான். நான் எல்லா கூட்டத்துக்கும் சாட்டையை போட்டு அனுப்பிச்சு ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சு விட்டுறது. என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதுல பொலிட்டிக்கல்ல, அதுக்காக அனுப்பிச்சு விட்டுறது. அங்க போய் கேட்டா இந்த இவர் பேர் சொல்லுங்க, இவர் பேர் தெரியல ப்ரோ, ஆனா புதுசா வந்திருக்கிற ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ, யாரு, செங்கோட்டையன் கொள்கை தலைவர். அப்புறம் இந்த இல்லங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஈரோட்ல கொள்கை தலைவரா இருக்காரு, ஈரோட்ல செந்தில் பாலாஜிங்கிறான். யோ செந்தில் பாலாஜி திமுகயா? அப்ப ஈரோட்ல பெரியார், ஆமா பெரியார், ஆமா அவர் எங்க கட்சியில தான் இருந்தாரு அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க எத்தனை லட்சம் வாக்கை வாங்கினாலும் அது குப்பை, அது சோசியல் டஸ்ட். இளைஞர் பாசறைய அது வேறொரு அமைப்பு, அது வேறொரு கட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணன் கிட்ட போய் நாங்க சொன்னோம், அண்ணன் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களை மதிக்க மாட்டாங்க அப்படி. டேய் இது உனக்கு மட்டும் இல்லடா, உன் ஊர்ல மட்டும், தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான்டா. இந்த கட்சிக்கு தனிச்சு என்னடா இளைஞர் பாசறை, கட்சியே ஒரு இளைஞர் பாசறை தான்டா. அப்புறம் என்ன தனிச்சு, வேலைகள் நிறைய இருக்கிறா, அதை எடுத்து செய்யுங்கடா அப்படின்னாங்க. அப்போ சரி இனி மாவட்ட செயலாளர் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ண பிறகு இளைஞர் பாசறை என்ன வேலை செய்யலாம்னு அண்ணன் சொன்னாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் போய் நீங்கள் முல்லை பெரியாறு தண்ணி தராத போது உங்களுக்கு கோபம் வருகிறதா, காவிரி பிரச்சனை பார்த்து உங்களுக்கு கோபம் வருகிறதா, நீங்கள் இணைய வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி, உங்கள் கோபத்தை தீர்த்துக் கொள்ள இணைவீர் நாம் தமிழர் கட்சி எழுதி ஒட்டுங்கடாரு. திருச்சியிலிருந்து நானு, தம்பி சரவண, மாப்பிள்ள மகிழ, துருவன், எல்லாரும் ஒரு 15 பேர், சோழசூரம் எல்லாரும் ஒரு 15 பேர் பைக், 4-5 பைக் எடுத்துக்கிட்டு சனி ஞாயிறுல நான் வேலை பார்த்தா அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பைக் எடுத்துட்டு இங்கிருந்து முசிறி வரைக்கும் சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு கிளம்புவோம். முத நாளே இந்த சூரட்டி